கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமா உங்கள் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை எஸ்தர் 7:2. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கிடைக்கும் என்றார். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க நிறைய சாரீஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது கேட்குறாங்க, நம்ம பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ சொல்கிறாங்க, நீ எது வேணாலும் எடுத்துக்கோ, நான் உனக்கு தரேன்னு சொல்கிறாங்க. இல்லையா, நம்ம அம்மா அப்பாவோ யாரோ நம்ம நெருங்கின சொந்தங்கள், ரத்த பந்தங்கள் ஒரு 2 வீடு ஒன்று வச்சுருக்காங்க. எந்த வீடாலும் நீ எடுத்துக்கோமா, நீ வசிச்சுக்கோ அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது போல தான் இந்த எஸ்தர் ராஜாத்தி பார்த்தீங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தியோட சொந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொல்லாங்கு தீங்கு வரப்போகுது என்று எண்ணி அவள் அறிந்து ராஜாவினிடத்துல போய் அவங்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடி அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக, மக்கள் விடுவிக்கிறதுக்காக அவள் போகணும்னு நினைக்கிறான். அப்போ ஒருத்தர் போய் சும்மா போய் ராஜா முன்னாடி யாரும் நின்ற முடியாது, உடனே போயிட்டு. அதனால அவள் என்ன பண்ணுறான்னா, திடீர்னு போய் ராஜா சமூகத்தில் போய் நம்ம நிற்க முடியாது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, உபவாசித்து ஜெபித்து ராஜ சமூகத்தில் போய் நிற்கும் போது கர்த்தரோட தயவு கிருபை அந்த ராஜா கண்ணில் அந்த எஸ்தர் கிடைச்சி அந்த வார்த்தை சொல்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் மட்டும் கிடைக்கும். அவர் சொல்ற பாருங்க, ராஜ்யத்தில் பாதி கேட்டா மட்டும். அவர் தான் அந்த ராஜாங்கத்துல இருக்கிறாரு, அவர் தான் 120 நாடு ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டா கூட நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. எதனாலனா கர்த்தரோட தயவு கிருபை இருக்கிறதுனால அப்படி அந்த ராஜா சொல்றாரு. ஒரு சாதாரண உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜாவே இந்த ராஜாத்திக்கு நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்ற மனுஷனை பார்க்கலும் கர்த்தர் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்க ராஜாதி ராஜனா இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு காரியம், ஒரு மேல் அதிகாரிக்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு லீவு கேட்கணும், இல்லை சம்பள உயர்வு கேட்கணும், இல்லை நான் இவ்வளோ நாள் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேட்க போகிறோம். இல்லை நம்ம சொந்தங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை குறித்து ஒரு உதவி கூட கேட்க போகிறோம். நம்ம பயப்படுவோம், ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவர் எனக்கு ஒரு 2 நாள் தான் இந்த ஆஃபீஸ் லீவ் எடுக்கணும், ஆனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூனால 1 மாதம் லீவ் எடுக்க வேணும், நம்ம லீவு கேட்கணும், நீங்கள் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்ல நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜபத்தோடு போய் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தயவு கிருபை மேல் அதிகாரிகளிடத்தில், நீங்கள் ஒரு உதவி கேட்குற மனுஷனிடத்தில் உங்கள் தயவு கிருபையை கர்த்தர் தயவு கிருபையை காட்டி உங்களுக்கு உதவி செய்வார். இப்போது அதற்காக நம்ம ஜபிப்போமா? கர்த்தாவே ஏசப்பா, எவ்வளோ பேர் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில் அப்பா நான் இது குறித்து நான் பேச போகிறேன். எனக்கு இந்த உதவி வேண்டும், எனக்கு இந்த பதவி வேண்டும், எனக்கு தேவைகள் இருக்குது அப்படி என்று பயந்து கொண்டு யாராவது இருந்தாங்கன்னா கர்த்தாவே, நீர் யார்கிட்ட போய் அவங்க பேசுகிற அந்த மனுஷ கண்ணில் உங்கள் தயவு கிருபை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கலங்காதிருங்கள், பயப்படாதுங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.